தந்தை, மைந்தர், தூய ஆவியராகிய திரியேக கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. பரிசுத்த தொழுகை இருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பூமியின் கொடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றி பாடுவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் பாதுகாத்தவர். இந்த நாளை எங்களுக்கு தந்து காலை முதல் இந்நேரம் வரையிலும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல் தாங்கினீர். இந்த மாலை வேளையிலும் உடைய தூய சன்னிதானத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். 2 பேரோ 3 பேரோ என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு மனதோடு கூடி வருகின்றவர்கள் மத்தியில் வாசமாயிருப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கரம் இந்த தொழுகையிலே எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்கியிருப்பதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவருக்குள் புதுபலனடைய கிருபை செய்யும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் 367வது பாமாலை, ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவநூதி உயிர்ப்பியும்.
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே ஜெப நிலையிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற அறைகூவலை பெற்ற ஆண்டவரின் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய நாம் ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தத்தின் தன்மைகளையும் சாயல்களையும் வாழ்வில் அணிந்திருக்கின்றோமா? நம்முடைய உள்ளத்தின் ஆழங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். வானத்துக்கு ஏறினாலும் பாதாளத்திற்கு சென்றாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் மறைவாய் நிற்க முடியாது. ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை, வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் நம்மில் உண்டோ என்று சொல்லி நம்மை நாமே நாம் உள்ளாய்வு செய்வோம். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு நம்மில் வெளிப்பட்டதா? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குகின்ற அனுபவங்கள் நம்மில் வெளிப்பட்டனவா? நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள் மூலமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோமா? மகிமை குலைச்சலாக மாற்றினோமா? கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் படிப்பதற்கும் ஆண்டவர் நேரம் தந்தும் பல நேரங்களில் வீணான அலுவல்களில் அமர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்காமல் தூரம் சென்ற அனுபவங்கள் நம்மில் உண்டு. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் இருந்தும் பல நேரங்களில் திருவசனத்தின் ஊடாக செயல்படுவதற்கு நாம் தவறி இருக்கின்ற அனுபவங்கள் உண்டு.
பல நேரங்களில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் அதன்படி செய்ய முடியாமல் இருக்கின்றபடியினால் கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு நம்முடைய வாழ்வு ஒப்பாயிருக்கிறது. மணலின் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனிதனுக்கு நம்முடைய வாழ்வு ஒப்பாயிருக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பை அறிந்தும் அன்புக்கு சான்றுகளாய் வாழாமல் மனம் போன போக்கிலே வாழுகிறோமே. கல்வாரிநாதருடைய கருணை அன்பை உணர்ந்தும் அந்த அன்பை விட்டு நாம் தூரம் சென்றிருக்கிறோமே. தூய பவுலார் சொல்லுகிற போது பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பேதுரு ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் சென்ற வேளைகளில் சேவல் 3 தரம் குவின போது மனம் கசந்து கண்ணீரோடு அழுதார். பரம குயவனாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை வனைவதற்கு அவருடைய திருக்கரத்திலே தருவார். குயவனே குயவனே படைப்பின் காரணனே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பரமக்குயவனாம் ஆண்டவருடைய திருக்கரத்திலே வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மை தருவோம். கனமுள்ள பாத்திரமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீரே என்னை ஆற்றல் படுத்தும் என்று சொல்லி அவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும்
தூய ஆவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமீன். ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். விசேஷமாக இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆராதிப்பதற்கு கூடி வந்த கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். யுத்தத்தின் செய்திகளையும் பல்வேறு விதமான தீமைகளையும் சூழ நின்ற போதிலும் கர்த்தர் கண்ணின் மணி போல் தாங்கின தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் போதுமானவராய் இருந்தீர். சரீர பலவீனங்களை சந்தித்தோ, சோர்வுகளை சந்தித்தோ, கவலை கண்ணீர் பாரங்களோடு நாங்கள் பயணித்தோ, ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக கிருபையினால் எங்களை தாங்கின தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவர், எங்களை குடும்பத்தை ஆசீர்வதித்தீர், வேலைகளை ஆசீர்வதித்தீர், உழைப்புக்கேற்ற ஊதியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை புரிந்தீர். பிரயாணத்தின் சூழல்களிலே கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கினது. பல இக்கட்டுகளும் இன்னல்களையும் கடந்து வந்தோம். ஆயினும் நாங்கள் உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் காக்கப்பெற்றோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காய் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தரை தொழுது கொள்வேன் என்கிற அர்ப்பண சிந்தையோடு எந்நாளுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய் என்ற ஸ்தோத்திர பாடலை இணைந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்த நாம் தாவீது அரசனுடைய ஸ்தோத்திர ஜபத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை திருமதி ஜேன் மனோ அவர்கள் படிப்பார்கள். நிருப பகுதியை திருவாளர் ரெஜி அவர்கள் படிப்பார்கள்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 16வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. யாத்திராகமம் 16வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடே பேசி, நீங்கள் சாயக்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வானத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரையொருவர் பார்த்து, இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டானார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருபதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள் முடிய. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள் முடிய. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பகுதியை வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று
தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் இணைந்து ஆண்டவர் கற்பித்து தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். மன்னிக்கவும். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை சபை செயலர் அவர்கள் கொடுப்பார்கள்.
ஜெபம் செய்வோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்திருக்கிற நல்ல தெய்வமே, உம்முடைய திருச்சமூகத்திலே எங்களுடைய மனதின் பாரங்கள் எல்லாவற்றையும் தருகிறோம். அந்நாள் கர்த்தருடைய சன்னதியிலே சென்று தன்னுடைய மனக்கிலேசங்களையும் பாரங்களையும் ஊற்றினாள். பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்பதை நாங்கள் திருமறையிலே படிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் பல்வேறு விதமான தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, எதிர்கால வாழ்வை குறித்த பல காரியங்கள் எங்களுடைய மனதிலே உண்டு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே தருகிறோம். கர்த்தர் நல்லவராயிருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் நிறைவேற்றுகிற போது வேண்டிய ஞானத்தையும் தெய்வீக ஆலோசனைகளையும் பொருளாதார சூழல்களையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களையும் பாதத்திலே தருகிறோம். அப்பா, சரீர பலவீனங்களோடு எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு. நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுகிறவர்கள், மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரே, அறுவை சிகிச்சை போன்றவற்றை நிறைவு செய்து விடுதலைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், கண்ணீரோடும் பாரத்தோடும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய பாதத்திலேயே தருகிறோம். கர்த்தர் நல்லவராயிருந்து போதுமானவராயிருந்து நீர் எங்களை நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு எங்களுடைய சரீர பலவீனங்கள், நோவுகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலேயே வைக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய தெய்வம் என்று சொல்லி வாக்குரைத்தவர், எங்கள் பலவீனங்களில் பலப்படுத்துகிற ஆண்டவருடைய ஆற்றல்
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு என்று சொன்ன தூய பவுலாரின் உன்னத அனுபவம் எங்களுடைய பலவீனத்திலே நிறைவாய் தங்க வேண்டும் என்று உடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய சரீரத்தின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிகின்ற தெய்வம். உள்ளான அவயவங்களில் வேண்டிய சத்துவத்தை எங்களுக்கு தாரும். உடைந்து போன நேரங்கள், கடினத்தின் அனுபவங்கள், வேலைக்கு செல்லுகிற இடங்களில் சரியான ஊதியம் இல்லாமல் தவிக்கிற அனுபவங்கள், குடும்பங்களை விட்டு நாங்கள் இந்த தேசத்திலே தனிமையாய் உழைக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே, குடும்பமாக இந்த பிராந்தியங்களிலே வேலை செய்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். வேலைக்கு செல்லுகிற இடங்களில் வேலைகளை கருத்தோடு நிறைவேற்றுவதற்குரிய தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் கட்டளையிடும். தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று கட்டளையிட்ட எங்கள் நல்ல தெய்வமே, நாங்கள் எங்களுடைய வேலைகளை கருத்தோடு நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே உழைப்புக்கேற்ற ஊதியங்களை கிடைக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி நிறைந்த ஒரு சூழலில் நாங்கள் வேலைகளை இழந்து நிற்கிற அனுபவங்கள் உண்டு. ஆண்டவரே, சரியான வேலைகள் கிடைக்கவில்லை, வேலைக்கு சென்றும் சரியான ஊதியங்கள் இல்லை என்ற ஏக்கத்தோடு கண்ணீரோடு உடைய பாதத்திலே நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற காலத்தில் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய கரங்களில் இருக்கிற எல்லா பணிவிடைகளையும் நாங்கள் ஞானத்தோடு செயல்படுத்துவதற்குரிய ஆற்றலை கர்த்தர் எங்களுக்கு தாரும். குடும்பங்களிலே +2 தேர்வு எழுதி வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவேளை தேர்வுகளிலே தோல்வியடைந்த பிள்ளைகளும் இருக்கலாம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிற தெய்வம், உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிற தெய்வம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர் கல்விகளும் பட்ட படிப்புகளுக்கான இடங்களும், ஆண்டவரே, ராஜாக்களும் உன்னத ஆசாரிய கூட்டமான எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருடைய பாதத்திலேயே தருகிறோம். சாலமோனு கொடுத்த பரத்தின் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தருளும். சாமுவேல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட தூய அனுபவம் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய குடும்பங்களில் தந்திருக்கிற மணலை குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். உஷ்ண கால சூழல்களிலே நோய் நொடிகளோ பலவீனங்களோ அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். பள்ளி செல்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த நாட்களில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி நிலையங்களிலே சென்று படிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாம் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற காலங்களில் கருத்தோடு படிப்பதற்குரிய நல்ல ஞானம், வகுப்புகளிலே கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் கண்களிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கட்டும். ஆண்டவர் தாம் எங்களுடைய பிள்ளைகள் கருத்தோடு தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பிள்ளைகளுடைய பாதத்திலேயே தருகிறோம். வாலிப வயதிலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பிரத்யேகமாய் ஆசீர்வதியும். எங்களுடைய வாலிப வயதிலே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் பலவான் கையில் உள்ள அம்புகளை போன்று ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக, யோசேப்பை போன்ற பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாக, ஆண்டவர் உலகத்தின் சிற்றின்பங்களுக்கோ ஊடகத்தினுடைய தாக்கங்களுக்கோ எந்த விதமான காரியங்களும் அடிமையாகி விடாதபடி கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். போதை வஸ்துகளுக்கோ தகாத சிந்தனைகளுக்கோ எந்தவித செயல்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகள் அடிமையாகி விடாதபடி விசுவாச பாதையிலே கனிதரும் செடிகளாக ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று உடைய கரத்திலே தருகிறோம். விசேஷமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற அழகிய ஆலயத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திலே நாங்கள் கூடி ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். திருச்சபையின் மூலமாக நிறைவேற்றப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரம்தாமே ஒவ்வொரு ஊழியங்களிலும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் தாங்குகிற மிஷனரி திருப்பணிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 60வது மிஷனரியாக நாங்கள் புதிய ஒரு இயக்கத்திற்கு எங்களுடைய திருச்சபையாக இந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய திருப்பணிகளிலே எங்களுடைய திருச்சபையானது ஒரு மிஷனரி திருச்சபையாக ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உதவிக்கரம் நீட்டுகிற ஒரு திருச்சபையாக எங்களுடைய திருச்சபைகளை ஆண்டவர் மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். மிஷனரி ஊழியங்களை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு அமைப்புகளுக்காய் ஸ்தோத்திரம். உலகத்தின் பல்வேறு நாடுகளில் எங்களுடைய இந்திய தேசங்களிலும் ஊழியங்களை நிறைவேற்றுகிற எல்லா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய ராஜ்ய பிரஸ்தாபத்திற்கென்று எங்களால் இயன்ற பங்குகளை நாங்கள் செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவர் தாமே எங்களுடைய திருச்சபையின் எல்லா திருப்பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வருகிற நாட்களில் நாங்கள் திட்டமிட்டிருக்கிற வாலிபர்களுக்கான தியான கொடுகையிலே உம்முடைய கிருபை தங்கட்டும். ஆண்டவர் தாமே எங்களுடைய கரங்களில் தந்திருக்கிற சில்ட்ரன் பைபிள் ஸ்கூலை கர்த்தர் ஆசீர்வதியும். நூலகத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். வாலிபர் ஜெபக்குழுவை ஆசீர்வதியும். ஆண்டவரை ஆண் பெண் என்று சொல்லி எல்லா ஜெபக்குழுக்களிலும் உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய சமூகத்திலே வந்தது பெரிய ஒரு சந்தோஷம், நிறைவு என்பதை எல்லா பிள்ளைகளும் கண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தின் மறைவிற்குள்ளேயே தருகிறோம். விசேஷமாக இந்த பஹ்ரைன் தேசத்தை கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தேசத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் தாமே இந்த தேசத்தின் எல்லை எங்கிலும் உம்முடைய கிருபை தங்கட்டும். தேசத்தை ஆளுகை செய்கின்ற அரசர்கள், தேசத்தினுடைய பிரதம மந்திரி, எல்லா அமைச்சர்கள், எல்லா துறைகளை சார்ந்து பொறுப்படுத்தி செய்கின்ற அதிகாரிகள், தேசத்தினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றவர்கள், காவல்துறையினுடைய பணியாட்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். தம் கரத்தினாலே எங்களுடைய தேசத்தின் எல்லை எங்கிலும் உம்முடைய கிருபை தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் பல இடங்களில் நிறைவேற்று ஆண்டவரை புதிய அரசுகள் பொறுப்பேற்பதற்காய் ஆயத்தப்படுவதை அறிகின்ற தெய்வம். ஆண்டவர் தாமே பொறுப்பெடுக்கின்ற எல்லா ஆட்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சட்டமன்ற உறுப்பினர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உண்மையோடும் நீதியோடும் ஆண்டவர் தங்களுடைய கரங்களில் தந்திருக்கிற பொறுப்பு என்பதை சிந்தித்து செயல்படுத்துவதற்கும் மக்களுக்கு ஏற்ற நல்ல பணித்திட்டங்களை வகுப்பதற்கும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்கள் இந்திய தேசம் எல்லை எங்கிலும் உடைய கிருபை தங்கட்டும். ஆண்டவர் தாமே எங்களை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே இந்த தேசத்திலே பல்வேறு விதமான பணிகளை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருபை தங்கட்டும். வேலைகளில் சிறியதோ பெரியதோ ஆண்டவர் தாமே செய்கின்ற எல்லா பணிவிடைகளும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் கரத்தின் மறைவிற்குள்ளே தருகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே, ஆமீன். அமருங்கள். இறை நாம மகிமைக்காக இரட்சண்ய கீதங்களில் 326வது பாடல், ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது என்ற பாடல் பாடுகின்ற போது இறை நாம மகிமைக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். அப்பொழுது பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாளை ஆசரிக்கின்ற பிள்ளைகள் முன்பாக நீங்கள் ஜெபத்திற்காக வரலாம்.
ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றுமென்றும் மாறாத நல்ல தெய்வமாக நின்று எங்களை ஆசிர்வதிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே வருகின்ற போது வருங்கையாய் வராமல் ஆண்டவர் எங்களை ஆசிர்வதித்திருக்கிறார், நடத்துகின்றார், போஷிக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்ற உணர்வோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய பாதத்திலே படைத்திருக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும், ஆசிர்வதியும். இந்த காணிக்கைகள் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய திருப்பணிகளுக்கு இவைகள் பயனுள்ள வகையிலே அமைவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே பொருத்தனையோடு உம்முடைய சமூகத்தில் காணிக்கையை படைத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கையை படைத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் வாழ்வில் செய்த நன்மைகளை எண்ணி உம்முடைய சமூகத்திலே காணிக்கைகள் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அங்கீகரியும், ஆசிர்வதியும். விசேஷமாக உம்முடைய பாதத்திலே புதிய வயதில் பிரவேசிக்க ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக, குடும்ப வாழ்விலே புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளாக உம்முடைய சன்னிதானத்திலே பணிந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தங்கட்டும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற ஆண்டவருடைய கரம் அன்பு பிள்ளைகளை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர். புதிய வயதின் காலங்களில் தம் தூய கரம்தாமை தாங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உலகத்தின் எல்லா தீமைகளுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். கண்ணின் மணி போல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும். உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் அங்கீகரியும், ஆசிர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். உம்முடைய வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசுகின்ற நல்ல தெய்வமே, உம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுடைய இதயங்களை பண்படுத்தும். எங்களுடைய செவிகளையும் கண்களையும் திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நாளின் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது படியுங்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இந்த நாளிலும் குறைவுகளில் பங்கு கொள்ளுகின்ற ஆண்டவர் என்கிற பொருளிலே நான் வாசித்த நற்செய்தி பகுதியினுடைய மையமாக வைத்து சில உண்மைகளை நாம் தியானிக்கலாம். பொதுவாக குடும்பங்களில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கின்ற போது குறைவுகள் வராதபடி நாம் எல்லாரும் பார்த்து கொள்வோம். பொதுவாக திருமண வீடுகளில் சொல்லுவாங்க, உணவு அதிகமாக இருக்கணும், அது தட்டுப்பாடு வரக்கூடாது. அதிலும் சில கிராமங்களில் இன்றும் வழக்கம் உண்டு, ஒரு உணவு தட்டுப்பாடு வந்துட்டுன்னு சொன்னால் அதை ஒரு அபசகுனமாக எடுத்து இது அன்னைக்கே தெரியும் இப்படிதான் என்று சொல்லி பழி தீர்க்கின்ற அல்லது தவறான ஒரு புரிதலோடு குற்றம் சுமத்துகிற சூழலும் உண்டு. இங்கே இந்த திருமண வீட்டில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய குடும்பத்தினர் சீடர்களும் பங்கு பெறுகின்றார்கள். இந்த திருமண வைபவத்தில் எல்லாரும் பங்கு பெறுகின்ற ஒரு மகிழ்வின் வைபவத்தில் எல்லாரும் இணைந்திருக்கிறார்கள். திருமறையிலே அநேக திருமணங்களை குறித்த செய்திகளை நாம் படிக்க முடியும். திருமணையினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், திருமறையினுடைய முதல் நூலாகிய ஆதியாகமத்திலே அங்கே ஒரு திருமணத்தோடு தான் அந்த படைப்பின் வரலாறு அழகாக அமைகின்றது. இறுதியான புஸ்தகமாகிய வெளிப்படுத்தல் நூலிலும் அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை குறித்த செய்திகள் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யத்தினுடைய உண்மைகளை விளக்குகின்ற போது திருமணம் சார்ந்த அநேக உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார், விருந்து சார்ந்த அநேக உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார். ஆயினும் இந்த திருமணம், யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே வருகிற திருமணம் ஒரு சிறப்பு பெற்ற திருமணம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த திருமணத்தில் அங்கே இருக்கிறார். இந்த வைபவத்திலே குறைவு வருகின்ற போது ஒரு தடுமாற்றம், பிரச்சனை வருகின்ற போது பல கேள்விகள், சாதகமற்ற சூழல்கள் வருகிற ஒரு அனுபவத்தில் இந்த வைபவத்திலே அந்த வீட்டார் மனம் கலங்கி போய் நிற்கிறார்கள். இத்தகைய ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு சூழலில் அங்கே ஆண்டவருடைய தக்க சமயத்தில் அவருடைய செயல்பாடும், ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை இங்கே வெளிப்படுத்தின விதத்திலோ அந்த குடும்பம் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ளுகிறது. நான் வாசித்த நிருப பகுதியிலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்திலே அழகான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் கடிதத்தினுடைய மைய பொருளாக சந்தோஷம், மகிழ்ச்சி என்கிற வார்த்தை அது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். பிலிப்பியர் நூலை நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து வெளிப்படுத்துகின்றார், சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் குறித்து சொல்லுகின்றார், ஆண்டவரில் நிலைத்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை கொடுக்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே பெயர்கள் எழுதப்படுகிற செய்தி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இங்கே சொல்லுகிறார் தூய பவுலார், குறைவு வருகின்ற போது, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் இன்னல்களையும் இடர்களையும் சந்திக்கின்ற போது, கவலை கண்ணீரோடு நீங்கள் பயணிக்கின்ற போது அங்கே சொல்லுகிற ஒரு செய்தி, நீங்கள் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு விண்ணப்பத்தை ஏறிடுங்கள். கானாவூர் திருமண இல்லத்திலே அந்த குறைவு வருகிற சூழலில் அவர்களுடைய நிறைவின் செய்தி ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அங்கே இருக்கின்றபடியினால், ஆண்டவரோடு அந்த குடும்பம் பயணிக்கின்றபடியினால் அவர்கள் எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்.
குழந்தைகள் உலகத்திலே பிறக்கிற போது, மணலை குழந்தைகளாக இருக்கிற போது மருத்துவர்கள் பல பரிசோதனைகளை செய்வார்கள். குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்கிறதா என்று சொல்லி கவனிப்பார்கள். குழந்தையினுடைய நாவும் உடல் அசைவுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதை கவனிப்பார்கள். குழந்தைகளுடைய கேட்கும் திறனை சோதிப்பார்கள். குழந்தைகளுடைய பார்க்கும் திறனை பரிசோதிப்பார்கள். ஒருவேளை ஏதேனும் உடல் ரீதியான குறைவுகள் வந்துவிட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு எந்த குழந்தையானாலும் சரி, அந்த பெற்றோரும் அந்த மருத்துவர்களும் முழுமையான முயற்சியிலே ஈடுபடுவார்கள். நாம் எல்லாரும் மனிதர்களாகி நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் போகிற படகு எப்போதும் சந்தோஷமாக போனோம், அதில் சஞ்சலமே வரக்கூடாது என்று சொல்லி எண்ணுகிறோம். மகிழ்ச்சியாக நம்முடைய படகு சென்று கொண்டே இருக்க வேண்டும், அந்த படகிலே துக்கம் வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது என்று சொல்லி எண்ணுகிறோம். ஒருவேளை இத்தகைய சூழல்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பது வாழ்வினுடைய யதார்த்தம். நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தேவனால் சில நேரங்களில் தீமை நிறைந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுமதிக்கின்றார். சில நேரங்களில் நமக்கு நாமே சில நேரங்களில் தீமைகளையும் பலவித சோதனைகளையும் செயல்களையும் பாவங்களையும் நாம் சுமந்து நமக்கு நாமே சில நேரங்களில் சில பாடுகளையும் பிரச்சனைகளையும் வருத்தி கொள்வதுண்டு. இங்கே கானாவூர் திருமண இல்லத்தில் இருக்கிற ஒரு பிரத்யோகமான செயல், அங்கே குறைவு இருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் அந்த குறைவை ஒரு நிறைவாக மாற்றுகிறது. அந்த குறைவிலே அவர் முழுமையான ஒரு பங்களிப்பை கொடுத்து அந்த குடும்பத்தை நடத்துகிறார். பொதுவாக பணம் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய திருச்சபையினுடைய அங்கத்தினர்களும் அநேகரிடத்திலே இருந்து வருகின்ற ஒரு செய்தி, அநேகருக்கு வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, உழைத்தும் ஊதியம் கிடைக்கவில்லை. ஒரு பொருளாதார நெருக்கடி வருகின்ற போது பல நேரங்களில் நாம் திணறி போய்விடுகிறோம். அதுவும் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் வந்துவிட்டால் நம்முடைய மனம் பதறி போகிறது. இன்னும் ஒருவேளை உறவுகளிலும் சில நேரங்களில் குறைவுகள் வருவதுண்டு. அன்பு தணிகின்ற போது சில நேரங்களில் நமக்குள்ளாக உறவு குறைவுகளும் சிக்கல்களும் வருவதுண்டு. அந்த மனம் சார்ந்த குறைவுகளையும் உறவுகள் சார்ந்த குறைவுகளையும் நாம் சரி செய்து ஆக வேண்டும். இப்பொழுது இருக்கிற காலத்தில் அதிகமாக இருக்கிற ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. மனம் சார்ந்த சூழல்களும் பிரச்சனைகளும் குறைவுகளும் அதிகம் சுமக்கின்றார்கள். அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், எல்லாரும் சோசியல் மீடியாவுக்கு நாம் அடிக்ட் ஆகிவிட்டோம், சமூக ஊடகங்களுக்கு நாம் அடிமையாகிவிட்டபடியினால் சில நேரங்களில் சக மனிதர்களோடு கூட பேசுவதற்கு நேரமில்லை. நம்முடைய வீடுகளை நாம் எடுத்துக்கொண்டாலே நமக்கு தெரியும், குடும்பத்திலே குடும்ப தலைவி, குடும்ப தலைவர், பிள்ளைகள் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்பு கிடச்சிட்டுனா போதும், எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு என்ன செய்வோம், ஒவ்வொரு இடத்துல அமைதியாக இருந்து நாம் பல காரியங்களை பார்த்து கொண்டிருப்போம். பேசுவதற்கு நாம் நேரம் ஒதுக்க தவறிவிடுகிறோம். இத்தகைய குறைவுகளும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறது. ஆனால் இந்த குறைவுகள் யதார்த்த வாழ்விலே சந்திக்கின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு கேள்வி. இந்த குறைவுகள் நடுவில் நாம் ஆண்டவரோடு பயணிக்கிறோமா? திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்கே ஆண்டவர் அங்கே இருந்தபடியினால் அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் அங்கே கொடுக்கிறார். அந்த பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வை அங்கே கொடுக்கிறார். திராட்சரசத்தினுடைய செயல்களை குறித்து சிந்திக்கின்ற போது திருமறையிலே நோவாவினுடைய காலத்தில் திராட்சை தோட்டங்கள் எங்கும் நாட்டப்பட்டது என்ற செய்தியும், அந்த விவசாயத்திலே அவர்கள் ஈடுபட்ட அனுபவம் வெளிப்படுத்தப்படுகிறது. இன்னும் திருமறையிலே சொல்லுகின்ற போது அதிலே மருத்துவ குணம் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இன்னும் மனிதனுடைய இருதயத்தையும் அது மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி சங்கீதம் 104:15 சொல்லப்படுகிறது. இன்னும் பிரசங்கியினுடைய 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் திராட்சரசம் களிப்பை தரும் என்கிற செய்தியும் சொல்லப்படுகிறது. இன்னும் ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லுகின்ற போதும் திராட்சரசம் அங்கே ஒரு அடையாளமாகவும் வலியுறுத்தப்படுகிறது. திராட்சை பழங்களும் திராட்சை ரசமும் ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மை, குறைவில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். குறைவில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட போது அந்த செய்தி
இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். பல நேரங்களில் நம்முடைய மனதிலே வருகின்ற ஒன்று, சந்தோஷமா இருக்கிற போது ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னுடைய கஷ்டத்திலும் என்னுடைய வேதனையிலும் பாரத்திலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற கேள்வி நம்முடைய உள்ளங்களில் எழும்போது உண்டு. நம்முடைய உள்ளங்களில் பல நேரங்களில் இத்தகைய கேள்விகள் எழும்பப்படுவது உண்டு. நாம் வாழ்வியல் சூழல்களிலே சந்திக்கிற சிக்கல்களை சிந்திக்கின்ற போது ஆண்டவர் எங்கே என்று சொல்லி அறிந்தோ அறியாமலோ பல நேரங்களில் நாம் சொல்லியிருப்போம், என்னுடைய பிரச்சனை நேரத்தில், வேதனை நேரத்தில் ஆண்டவர் எங்கே போனார் என்று சொல்லி. ஒருவேளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஆண்டவர் எங்கே என்று கேள்வி எழுப்போதல்ல, மாறாக என்னுடைய கஷ்டத்திலும் இம்மானுவேலர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய கடினமான அனுபவத்திலும் என்னுடைய வேதனையிலும் வாழ்விலே குறைவுபட்ட சூழல்களிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பொதுவாக மனிதர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு சூழல் என்னவென்று சொன்னால், பணம் இருக்கிற போது நம்ம எல்லாரையும் நல்ல சந்தோஷமாக நாமும் வைத்திருப்போம், நம்மளை நம்பி பலரும் வருவாங்க. ஆனால் நம்ம கையில் பணம் இல்லை என்று சொன்னால் நம்ம கையில் நம்மை சுற்றி யாரும் வரமாட்டார்கள். இது இந்த உலகத்தினுடைய ஒரு நியதியாக இருக்கிறது, மனிதர்களுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. இங்கே ரசம் இல்லை, குறைவு வந்துவிட்டது, குறைவிலே ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறார். அந்த குறைவுகளில் ஆண்டவர் அங்கே அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒருவேளை உணர்ந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அங்கே சிலர் வழிகாட்டுகிறார்கள். அந்த வழிகாட்டுதலில் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளுடைய செயல் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அவள் அங்கே செய்கின்ற ஒரு காரியம், இந்த தாயார் செய்கின்ற ஒரு காரியம், சரியான நேரத்தில் சரியான நபரிடத்தில் தன்னுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்கிறார்கள். உள்ள கஷ்டங்கள் வருகிற போது பல நேரங்களில் மனிதர்களிடத்திலே சொல்லுவோம். மனிதர்களிடத்திலே சொல்லுகிற போது சில நேரங்களில் சிம்பதி, நம்ம இது இரக்கம் காட்டுவார்கள், பாவம் இப்படி ஆகி போச்சுதே என்று சொல்லுவார்கள். சிலர் ஒருவர்களை எம்பதியாக நம்மோடு கூட அப்படியே உணர்ந்துருவாங்க, உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கஷ்டம் வந்து போச்சுதே என்று சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே செய்கின்ற ஒரு காரியம், அவரிடத்தில் சரியான நேரத்தில் அந்த தகவல் சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்வின் அனுபவங்களில் நாம் யாரிடத்தில் சொல்லுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நமக்கு கற்றுத்தருகின்ற திருமறை கற்றுத்தருகின்ற செய்தி, இம்மானுவேலர், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலர் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றபடியினால் நம்முடைய கடினத்தின் பாதைகளிலும், வேதனையின் பாதைகளிலும், நம்முடைய சஞ்சலத்தின் பாதைகளிலும் நாம் ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் அங்கே செய்கின்ற ஒரு காரியம் அதுதான். இயேசுவினிடத்தில் சரியான நேரத்திலே கொண்டு போய் அந்த குடும்பத்தினரையும் இயேசு கிறிஸ்துவை அங்கே கொண்டு இணைத்து விடுகிறார். உள்ள பல நேரங்களில் நாம் சிந்திப்பது உண்டு, நம்முடைய சூழ்நிலைகள் சரியாக வேண்டும் என்று சொல்லி யோசிப்பது உண்டு, கடினத்தின் அனுபவங்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுவது உண்டு. ஆனால் இங்கே கொடுக்கப்படுகிற ஒரு வழிகாட்டுதல், ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு தைரியம் கொடுக்கப்படுகிறது. அங்கே கொடுக்கப்பட்ட அந்த தைரியத்திற்கு உடனே பதில் கிடைக்கவில்லை. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஒரு சற்று சங்கடமான ஒரு சூழல். பிரச்சனையை சொல்ல வேண்டிய நபர்கிட்ட சொல்லியாச்சு, கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்தாச்சு, ஆனால் பதில் கிடைக்கவில்லை. சில நேரங்களில் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய பிரச்சனைகளை வைத்திருப்போம், நம்முடைய தேவைகளை வைத்திருப்போம், எதிர்பார்ப்புகளை வைத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் குறித்த வேலை என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான நடத்துதலாக இருக்கும். சில நேரங்களில் உடனடியாக ஆம் என்ற பதில் நமக்கு கிடைக்கிறது, சில நேரங்களில் இல்லை என்ற பதில் கிடைக்கிறது, சில நேரங்களில் கால தாமதம் ஆகிறது. ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய காலம் என்பது அது நம்மால் மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு கூட ஆண்டவர் அங்கே சொல்கிறார், அந்த தாயினிடத்தில் பொறுமையாயிருங்கள், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நன்மையை தருவார், பொறுமையாயிருங்கள். பொறுமையாக இருக்கணும்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் கஷ்டமான ஒன்று.
நாகமான் என்ற மனிதன் சுகம் பெறுவதற்காக தீர்க்கனிடத்திலே சொல்லுகிற போது அங்கே அவர் சொன்னது போய் அந்த குளத்தில் போய் நீ மூழ்கி எழும்ப வேண்டும். அவன் சிந்திக்கிறான், இது ஒரு பெரிய காரியமா? ஆயினும் அவனோடு கூட பயணித்த அந்த மனிதர் அங்கே சொல்லுகின்றார்கள், அவர் சின்ன காரியம் தானே சொன்னார், நம்ம அதை செய்து பார்த்தா என்ன? ஒருவேளை பல நேரங்களில் பொறுமையாக இருப்பது என்பது பெரிய ஒரு சவால். நீடிய பொறுமை என்பது நம்முடைய மனதிலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. என்னுடைய வாழ்விலே ஒரு அனுபவம் ஏற்பட்டது. கல்கத்தா மாநகரத்திற்கு ஒரு நண்பர் ஒருவர் வருவதாக வாக்குரைத்தார். அவர் சொன்னார், நடுராத்திரி 12 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னார். நானும் போய் 12 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் காவல் இருந்தேன். நம்முடைய இந்திய ரயில்வேயினுடைய நேரம் நமக்கு நன்றாக தெரியும். வந்தது ட்ரெயின் அடுத்த நாள் 10 மணிக்கு வந்து சேர்ந்தது. அங்கே அந்த பொறுமை என்பது பெரிய ஒரு சவாலாக இருந்தது. இரவு பொழுதிலே இந்த ரயில்வே நிலையத்தில் இருக்கிற போது காவலர்கள் அங்கேயும் வருவாங்க, வந்து கேட்பாங்க, இங்கே உங்களுக்கு என்ன வேலை, உங்களோட பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருக்குதா, நீங்கள் எதுக்காக வந்தீங்க? அதில் அவங்க வேறு பாஷையில் கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லணும், பெரிய கஷ்டம். இவ்வளோ பொறுமையாக இருக்கின்ற போது சில நேரங்களில் கடினமாக இருந்தது. ஆனால் ஆயினும் அந்த நபர் வந்தபோது ஒரு சந்தோஷம். பிரசங்கியினுடைய புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். கர்த்தர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற ஒரு செய்தி, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. எனவே ஆண்டவருடைய கரத்திலே நாம் பொறுமையாக நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்கின்ற அனுபவம் என்பது நம்முடைய மனதிலே நாம் பதித்திருக்கிற ஒரு சிந்தனை, இம்மானுவேலர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேலர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற சிந்தனையை நாம் மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் இங்கிலாந்து தேசத்திலே அநேக ஆர்ஃபனேஜஸை நடத்தினவர், அநேக விடுதிகளை நடத்தினவர். அவருடைய வாழ்வை குறித்து சொல்லுகிற போது அவர் ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதர். ஒரு நாளிலே அவருடைய ஆர்ஃபனேஜில் 300க்கும் அதிகமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். உணவு கொடுக்க வேண்டிய நேரம். அங்கே போய் பையை அவர் தேடி பார்க்குறாரு, உணவு எதுவும் இல்லை. அவருடைய பணத்தை எண்ணி பார்க்கிறார், கையில் பணம் எதுவும் இல்லை. அவர் அப்படியாக சிந்திக்கிறார். பிள்ளைகள் எல்லாத்திலும் சொல்லுகிறார், எல்லாரும் வரிசையாக உட்காருங்க என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தந்த உணவிற்கு நன்றி என்று சொல்லுவோம் என்று சொல்லி நன்றியை சொல்லிவிட்டு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணவை தந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நீர் எங்களை போஷிக்க தந்த உணவுக்காய் நன்றி என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன அந்த ஜெபத்தின் வலிமையை சொல்லுகிற போது சற்று நேரத்திலே ஒரு ரொட்டி கடைக்காரர் வந்து கதவை தட்டினாராம். தட்டிவிட்டு சொன்னாரா, ஐயா, என்னால் தூங்க முடியவில்லை, ராத்திரி முழுதும் எனக்கு சரியான ஒரு மன நிம்மதி இல்லை. என்னுடைய உள் மனசில் எப்பொழுதுமே ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஜார்ஜ் முல்லருடைய பிரிஸ்டலில் இருக்கிற அந்த விடுதிக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், எனவே நான் ரொட்டிகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். கொஞ்ச நேரம் கழியல்ல ஒரு பால் விற்கின்ற ஒரு நபர் ஓடி வந்தார். வந்துவிட்டு சொன்னாராம், என்னுடைய வண்டி பழுதாகிவிட்டது, நான் செல்ல வேண்டியது வெகு தூரம், என்னால் பாலை எந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்க முடியாது, உங்களுடைய விடுதியில் நீங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பாலை எடுத்துக்கொள்வீர்களா என்று கேட்டாரா. அந்த விசுவாச மனிதராக ஜார்ஜ் முல்லருடைய செயல், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிற ஒரு செய்தி, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இம்மானுவேலராம் ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. நம்முடைய குறைவுகள், வேதனைகள், பிரச்சனைகள் நடுவிலே நாம் அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தி, குறைவை நிறைவாக்குகின்ற ஆண்டவர். குறைவை நிறைவாக்குகின்ற ஆண்டவர். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசியுங்கள்.
இங்கே இயேசுவின் தாய் வேலைக்காரரிடத்தில் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த தாயானவளும் இயேசு கிறிஸ்து மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாள். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அழைத்து சென்று காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னாள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பொதுவாக சிக்கல்கள் வருகிற போது பல நேரங்களில் கூட இருக்கிறவங்க எல்லாம் கைவிட்டுருவாங்க. பல கஷ்டங்கள் வருகிற போது உடன் இருக்கிறவர்கள் கைவிட்டு விடுவார்கள். எல்லோரும் விலகி சென்று விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தை இந்த குடும்பம் பிடித்து கொண்டது. அவர் அங்கே அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துகின்றார். நாம் இந்த உலகத்திலே இத்தகைய குறைவுகளையும் தடுமாற்றங்களையும் சந்திக்கின்ற போது பல நேரங்கள் சரியான வழிகாட்டுதல் கிடைப்பதில்லை. பொதுவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்கு செல்லுகிற போது நம்ம நல்ல வழிகாட்டுதல் வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம். பிள்ளைகளை ஒரு நர்ஸாக மாற்றணும் என்று சொன்னால் நமக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகளை ஒரு டாக்டராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நல்ல ஒரு இன்ஜினியராக மாற்றணும் என்று சொன்னால் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றுவதற்கு, ஆண்டவருடைய வாழ்வில் நிறைவை தருவார் என்ற அந்த கைடன்ஸை, ஒரு வழிகாட்டுதலை நாம் கொடுப்பதற்கு ஆயத்தமா? இயேசுவின் தாய் அங்கே ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கிறாள். செல்ல வேண்டிய பாதை எது? நாம் எல்லாரும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறோம். ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கிறது. அதில் பலவிதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது. அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் மூலமாக செல்ல வேண்டிய இடம் எங்கே என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். எந்த இடத்திற்கு பயணிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். சரியான வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கிற போது சந்தோஷம். உள்ள தவறான வழிகாட்டுதல் கிடைத்தால் நாம் சில நேரங்களில் சொல்லுவோம், இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை நம்பக்கூடாது என்று சொல்லிவிடுவோம். இங்கே இயேசுவின் தாயானவள் சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறாள். அவள் செல்ல வேண்டிய பயணம் எது என்பதையும் சொல்லுகிறாள். அந்த வீட்டிலே ஒரு சந்தோஷம் நிகழ வேண்டும் என்பதையும், துக்கத்தின் முகம் மாற வேண்டும் என்பதையும் எண்ணி அங்கே ஒரு சரியான ஆலோசனை கொடுக்கிறாள். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 4ஆவது வசனத்திலே அங்கே சீமோன் பேதுருவினுடைய அனுபவம் சொல்லப்படுகிறது. முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. நாங்கள் ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற ஒரு ஆலோசனை, நீங்கள் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் நீங்கள் மீன்களை பிடிக்க வேண்டும், வலைகளை போடுங்கள் என்கிற உத்தரவை கொடுக்கிறார். கீழ்ப்படுகிறார்கள். அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமாக பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வேலைக்காரர்களும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய தாயும் முழுமையான விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மீது வைக்கின்றாள். ஆகையினால் தான் அந்த அற்புதம் அங்கே நிகழ்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஒன்று. அங்கே சுத்திகரிக்கும் முறைமையின்படி அநேக கற்சாடிகள் இருக்கிறது. திருமறையிலே பல இடங்களிலே யூதர்களுடைய சுத்திகரிப்பு முறைமையை நாம் கண்டுகொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சீமோனுடைய இல்லத்திற்கு செல்லுகிற போதும், இயேசு கிறிஸ்து விருந்து உண்பதற்காக செல்லுகின்ற போதும் அங்கே சுத்திகரிப்பதற்கான ஜாடிகள் வைக்கப்பட்டதையும், சுத்திகரிக்கும் முறைமைகள் நிறைவேற்றாததையும் சில இடங்களில் சுட்டிக்காட்டுகிறார். இன்னும் பலவிதமான சுத்திகரிப்பு முறைமைகளை குறித்து லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே படிக்க முடியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3ஆவது 4ஆவது வசனத்திலே கை கழுவி சாப்பிடுகிற ஒரு பழக்கத்தை குறித்தும் சொல்லப்படுகிறது. இங்கேயும் ஒரு சுத்திகரிக்கும் முறைமையின்படி அங்கே வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகளில் ஆண்டவர் தண்ணீரை ஊற்ற சொல்லுகிறார். ஒரு சாதாரணமான ஒரு செயல், எந்த மாறு பேச்சும் கேட்கவில்லை. அந்த வேலைக்காரர்கள் அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படுகிறபடியினால் அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுகிறது. ஒரு சாதாரணமான ஒரு தண்ணீர் ஒரு அசாதாரணமான ஒன்றாக மாறுகிறது. ஒரு சாதாரணமான ஒரு செயல் அந்த சூழ்நிலையை மாற்றிவிடுகிறது. நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் அசாதாரண சூழ்நிலைகளை சந்திப்போம். ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிற போது சாதாரணம் அசாதாரணமாக மாறும். அசாதாரணமான ஒரு சூழல் மிகவும் சாதாரணமாக மாறும். திருமறையை நாம் படிக்கிற போது யாத்ராமத்தினுடைய புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே அங்கே ஜனங்கள் எல்லாரும் உணவு கேட்கிறார்கள். எங்களுக்கு நல்ல உணவு வேணும். அங்கே மோசே ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அங்கே சொல்லுகின்ற அந்த கட்டளை நிமித்தமாக
அவள் எல்லாருக்கும் மன்னா கிடைக்கிறது, காடை கிடைக்கிறது. தொடர்ந்து 17ஆம் அதிகாரத்தை படிக்கிற போது தண்ணீர் கிடைக்கிறது. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்கிற ஒரு செயல் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நாம் ஆண்டவருடைய கரத்தை முழுமையாய் பிடித்துக் கொள்ளுகிற போது குறைவை நிறைவாக்குகின்ற ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவர், கசப்பின் அனுபவத்தை இனிப்பாக மாற்றினவர், தாவீது கோலியாத்தினுடைய சூழல் நடுவிலே ஒரு சிறிய கவனையும் கூழாங்கற்களையும் கொண்டு அற்புதம் செய்தவர், மோசேயினுடைய கரத்தில் இருந்த ஒரு சிறிய கோலை கொண்டு பெரிய ஆற்றலை நிறைவேற்றினவர் இன்றும் நம்மோடு கூட உண்டு. இந்த திருமண விழா அந்த காலகட்டத்தில் 7 நாட்கள் நடைபெறுமா? அந்த 7 நாள் விருந்திலே முதலாவது வந்தவர்கள் எல்லாரும் அந்த குடும்பத்தினர் இருந்திருக்கலாம், விருந்தினர்கள் இருந்திருக்கலாம், அந்த கிராமத்தில் உள்ள சிறப்புக்குரியவர்கள் எல்லாரும் அந்த விருந்திலே பங்கு பெற்றிருக்கலாம். ஆனால் கடைசியில் வந்தவர்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்கள், அவர்களை மாற்றுத்திறனாளிகளாக இருந்திருக்கலாம், அந்த சாலையோரத்தில் இருந்த மனிதர்களாக இருந்திருக்கலாம், ஒருவேளை எளிமையானவர்கள், ஏழையானவர்கள் அந்த விருந்திலே பங்கு பெற்றிருக்கலாம். ஆண்டவருடைய திட்டம் என்பது அவரை சாருகின்ற போது, அவரை நம்பி பயணிக்கின்ற போது அவர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. வேதநாயகம் சாஸ்திரியாருடைய பாடல்களில் நெஞ்சே நீ கலங்காதே சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே நான் என் செய்வேன் என்று வஞ்சகர் பகை செய்தாலும் வாராவினை செய்தாலும் என்ற ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலுடைய வரலாற்று பின்னணியத்தை சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், வேதநாயகம் சாஸ்திரியார் யாழ்ப்பாணத்திற்கு திருப்பணிக்காய் சென்றாராம். அங்கே ஒரு ஊழியத்திற்காய் அழைத்த தாவீது என்ற ஐயருடைய இல்லத்தில் சில காலம் தங்கியிருந்தார். பின்பு ஒரு வாடகை வீட்டிலும் தங்கியிருந்தார். அப்பொழுது அவருடைய துணிமணிகள் எல்லாவற்றையும் சலவை செய்வதற்கு ஒரு தொழிலாளி இடத்தில் கொடுத்தாராம். சலவை செய்கின்ற நபர் எல்லாவற்றை பெற்றுக்கொண்டு துணிகளை வெளுப்பதற்காக கொண்டு சென்றார். கொஞ்ச நாள் கழிந்த பின்பு அந்த தொழிலாளி வந்து ஒரு செய்தியை சொன்னார், ஐயா, உங்களுடைய துணிகள் எல்லாம் களவு போய்விட்டது, என்னிடத்தில் உங்களுடைய துணிகளை பத்திரமாக வைத்திருந்தேன், அதை களவு செய்து கொண்டு போய்விட்டார்கள், நான் என்ன செய்வது என்று வேதனையோடு நின்றாராம். அப்பொழுது சாஸ்திரியார் மௌனமாக இருந்துவிட்டு அந்த மனிதரிடத்திலே நீ சென்று வா என்று சொல்லிவிட்டு அவர் பண்ணிசைத்து பாடின ஒரு பாடல்தான் நெஞ்சே நீ கலங்காதே சியோன் மலையில் இரட்சகனை மறவாதே என்ற அந்த பாடல். அந்த பாடலை அவர் பாடி உரத்த சத்தமாய் பாடத் தொடங்கினாராம். மிகுந்த சத்தத்தோடு அந்த பாடலை பண்ணமைத்து அவர் பாடுகின்ற போது அந்த வழியாக வந்த ராமசாமி பிள்ளை என்கிற ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் செல்வந்தனானவர். அவர் வெளியே நின்று இந்த பாடலை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு சைவ பக்தர், கவனித்துக் கொண்டவர். நேராக சென்று வேதநாயகம் சாஸ்திரியாரிடத்திலே கேட்கிறாரா, உமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது போல் தெரிகிறது, உம்முடைய பிரச்சனை என்னவென்று கேட்டார். அப்பொழுது வேதநாயகம் சாஸ்திரியார் சொன்னாரா, நான் உண்மையிலே சிக்கலில் தான் இருக்கிறேன், எனக்கு துணிகள் ஒன்றுமில்லை, என்னுடைய துணிகளை எல்லாம் சலவை தொழிலாளியிடத்திலே கொடுத்தேன், அவைகளெல்லாம் இப்பொழுது கிடைக்கவில்லை, களவு போய்விட்டது, நான் என்ன செய்வேன் என்றவர் சொன்னபோது அந்த ராமசாமி என்கிற மனிதர் ஒரு காசோலையை கையில் கொடுத்து சொன்னாராம், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னாராம். உங்களுக்கு எவ்வளவு துணி வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவர் சொன்னாராம். இந்த பாடலுடைய அனுபவத்திலே அவர் இன்னும் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய மரண தருவாயிலே அவருடைய குடும்பத்தினர் இடத்தில் கேட்டார்களாம், ஐயா, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றினீர்கள், ஆண்டவருக்காக பல்வேறு விதமான பணிகளை நிறைவேற்றினீர்கள், இப்பொழுது எங்களுக்கு என்ன வைத்து சென்றிருக்கிறீர்கள்? நாங்கள் இந்த குடும்பத்திலே உங்களோடு கூட பயணித்தோமே, மரணத்தை சந்திக்க இருக்கிறீர்கள், எங்களுக்கு என்ன பங்கு என்று சொன்னபோது அந்த பாடலிலே கடைசி சரணத்தில் அந்த செய்தியை சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தினிடத்தில் சொன்னாராம், வேதநாயகன் பாடல் உங்களுக்கு உண்டு, மேசியா இயேசு மன்றாட்டு உண்டு என்று சொல்லி அந்த பாடலை பாடினாராம்.
நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள், அது போதும் என்று சொன்னாரா? நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். இம்மானுவேலராம் ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. 1 கொரிந்தியர் 13:10 இவ்வாறு சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அந்த ஆண்டவருடைய திருக்கரத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் அங்கே செய்த அற்புதத்தின் நிமித்தமாக அந்த குடும்பம் மாத்திரம் மகிழவில்லை, அந்த கிராமம் மகிழ்ந்தது. ஆண்டவரை பின்பற்றினவர்களை குறித்து சொல்லுகிற ஒரு செய்தி யோவான் 2:11 சொல்லுகிற போது, இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதோடு அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றினார்கள். நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலும் கடினங்களை சந்திப்போம், பாடுகளை சந்திப்போம். குறைவுகள் நடுவில் நிறைவை தருகின்ற ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். பிலிப்பியர் 4:6-7 சொன்ன வண்ணமாக, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். இம்மானுவேலராம் ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மை அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காக லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம்.
ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நாம் சிந்தித்த இறை வார்த்தைகளை மனதிலே கொண்டு இம்மானுவேலராம் ஆண்டவர் எங்களோடு கூட உண்டு. ஆண்டவர் எங்களுடைய வாழ்வின் பாதைகளில் குறைவுகள், சஞ்சலங்கள், வேதனைகள், பொருளாதார நெருக்கடிகள், சரீர பலவீனங்கள், கடினங்களை நாங்கள் சந்திக்கின்ற போது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவனானாலும் பலவீனனானாலும் ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலை நம்பி உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை உயர்த்துகிற தெய்வம், குறைவை நிறைவாக மாற்றுகிற ஆண்டவருடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று அறைகூவல் தந்து நாங்கள் உம்முடைய கரத்தை பற்றி கொள்ள வேண்டும், உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வை தந்ததற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கானாவூர் திருமண இல்லத்திலே குறைவுகள் வந்தபோது, தடுமாற்றம் வந்தபோது, ஆண்டவரே உம்முடைய மெய்யான பிரசன்னம் வெளிப்பட்ட போது ஒரு நிறைவின் அனுபவத்தையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதை நாங்கள் திருமறையிலே படிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தினூடாக உம்முடைய பாதத்திலே எங்கள் வாழ்வை தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் வாழ்வின் சூழல்கள், குடும்ப உறவுகள், வாழ்வுக்குரிய தேவைகள், பணிவிடைகள் எல்லாவற்றை கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். உம்முடைய தெய்வீக ஆலோசனை நிறைவாய் தங்கட்டும். இந்த வாரம் முழுவதும் தம்முடைய ஆலோசனையினாலும் கிருபையினாலும் எங்களை தாங்கும். ஆண்டவரே, இந்த தேசத்திலே நாங்கள் உழைக்கிற காலங்கள், இருக்கிற இடங்கள், போகின்ற வருகின்ற பாதைகள், பிரயாணப்படுகிற சூழல்கள், கல்வி கற்கின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை தங்கட்டும். விசேஷமாக இந்த வாரத்திலும் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு செல்கிற பிள்ளைகளோடு உடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும். சமாதானத்தின் ஆண்டவருடைய கரம்தாமே எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே எங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.